ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாளிப்பு ஓசை. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி தவளை வடை. எல்லா பருப்புகளையும் வச்சு சூப்பராக செய்யக்கூடிய ரொம்ப ருசியான வடை. இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த தவளை வடை செய்கிறதுக்கு நான் இந்த 100 கிராம் படியில் எல்லா மெஷர்மெண்ட்டையுமே எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பு எது வேணால் எடுத்துக்கோங்க. எல்லாமே ஈக்குவல் மெஷர்மெண்ட் தான். இப்போ இதில் என்னென்ன பருப்புகள் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, உளுந்த பருப்பு, அது முழு உளுந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன், அதை 1/2 படி எடுத்திருக்கேன். அடுத்தது கடலைப்பருப்பு 1/2 படி, பாசிப்பருப்பு, பச்சரிசி, இது எல்லாமே இந்த 100 கிராம் படியில் 1/2 எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு இது போல் ஒரு ஃபில்டரில் நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷமாக, 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் 20 நிமிஷமாக அது மாதிரி ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணிலாம் வடிகிறதுக்காக. இப்போ இதை மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். பருப்பு எல்லாத்தையும் தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாய் சேர்த்துக்கலாம். பெருங்காயம், நிறைய பருப்பு சேர்த்துருக்கிறதுனால பெருங்காயம் சேர்க்கணும். ஸோ அதனால் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட. இது எல்லாத்தையுமே நல்லா குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது போல் வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சுன்னா குறப்பாக. இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன பச்சை மிளகாயை. கருவேப்பிலை ஒரு 1.5 கொத்து, கொத்தமல்லி கொஞ்சம், தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு சின்ன சின்னதாக பல்லாக போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி போட பிடிக்கல அப்படின்னா தேங்காய் துருவலாக சேர்த்துக்கோங்க, 1/4 கப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். மாவு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம கையில் அப்போ தான் தட்டி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆகும் போதே வடையை தட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை முன்னாடி தட்டி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம், ஒரு 4-5 வடையை. இது மாதிரி சாதாரணமாகவே நீங்கள் கையில் வச்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தட்டிக்க வேண்டியதான். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம இதை வடையை போட்டுக்கலாம். அதில் லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். நல்லா நிதானமான தீலையே வச்சு வேக விடுங்க. நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. சூடான தவளை வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் எடுத்துக்கிட்ட குவான்டிட்டிக்கு எனக்கு ஒரு 15 வடை கிட்ட கிடச்சிச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.